ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் காய்ஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு வருவது தம்பு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாடியூல்ஸ் அது கீழே உள்ள எல்லா கான்செப்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க நான் ஐகார்டில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாடியூல்னால் என்ன பார்த்துடலாம். மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு மாடியூல்ன்றது ஒரு ப்ரோக்ராம் ஒரு குட்டி பார்ட்டு. ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட்லி டெவலப்டு மாடியூல்ஸ். ப்ரோக்ராம்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாடியூல்ஸால் உருவாக்கப்பட்டது தான் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். A single module can contain one or several statements closely related to each other. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா, அந்த மாடியூல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு லைன் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான லைன்ஸ் கூட இருக்கலாம். அது வந்து ஒன்று 2 எல்லாமே வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Modules work perfectly on individual level and can be integrated with other modules. அதாவது மாடியூல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் லெவலில் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த மாடியூல்ஸ் வந்து இன்னொரு மாடியூல்ஸ் கூட சேர்க்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A software program can be divided into modules to ease the job of programming and debugging as well. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெரிய சாஃப்ட்வேர் உருவாக்குறோம்னா அதை வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டு தனித்தனி மாடியூலாக செஞ்சுட்டு அந்த மாடியூலில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த மாடியூலை மட்டும் செக் பண்ணி எரர் ஃப்ரீயாக மாற்றிட்டு எல்லா ப்ரோக்ராமையும் ஒன்று சேர்த்துட்டோம்னா நமக்கு வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு கெட் த அவுட்புட். அதாவது அதுதான் மேலே உள்ளதான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒன்று சேர்க்கறது அதை சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் சப்டிவைடிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்டு செப்பரேட் சப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு மாடுலர் ப்ரோக்ராமிங். அதாவது இந்த சப்டிவைடிங் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த சப் ப்ரோக்ராம்ஸை தான் வந்து நம்ம செய்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Modular programming enables programmers to divide up the work and debug pieces of the program independently. மாடல் ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர்ஸால் எந்த இடத்துல வந்து எரர் இருக்குது அந்த எரரை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றது நம்ம தனியாக சிந்தனை போய் நம்ம வந்து டீம் ஒர்க் இல்லாமல் நம்ம தனியாகவே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ், சப்ரூட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மூணும் தான் நம்ம மாடியூலுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மாடியூல்ஸ் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்டு டேட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்கோம், ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. இது ரெண்டுத்தையும் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்ட் ஸ்டோர்டு இன் அ லைப்ரரி. மாடியூல்ஸ் வந்து நம்ம தனியாக கம்பைல் பண்ணி அதை வந்து லைப்ரரியில் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்குள்ளே மாடியூல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை இன்வோக்கிங் நேம் அண்ட் சம் பேராமீட்டர்ஸ். மாடியூல்ஸோட செக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம் வச்சு அதில் வந்து சம் பேராமீட்டர்ஸ் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது மூலிமா வந்து மாடியூல்ஸை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். மாடியூலோட அந்த குட்டி குட்டி மாடியூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடியூல்ஸ் வந்து எந்த மாடியூலை வச்சு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The benefits of using modular programming. மாடுலர் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது பாருங்கள். லெஸ் கோட் டு பி ரிட்டன். நம்ம கம்மியான அளவில் தான் கோடை ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்த சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ், எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் த கோட் மெனி டைம்ஸ். நம்ம ஒரு வாட்டி இந்த ஒரு குட்டி ஃபங்க்ஷனை எழுதிட்டோம்னா, அதாவது மாடியூலை நம்ம எழுதிட்டோம்னா திரும்பி திரும்பி அந்த இதை வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் அதை கால் பண்ணாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Programmers can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்மால் டீம், ஒரு குட்டி டீம் தான் வந்து ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் கோடை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை மட்டும்தான் இவங்க செய்கிற மாதிரி இருக்கும். வந்து மொத்த சாஃப்ட்வேரையும் இவங்களே செய்ய மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு collaborate on the same application. மாடுலர் ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம வந்து நிறைய விதமான ப்ரோக்ராமர்ஸ் கூட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி, அதாவது சேர்ந்து
நம்ம வந்து ஒரு புது அப்ளிகேஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த கோட் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். இந்த கோடை வந்து நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ், அதாவது அதிகமான ஃபைல்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கோடு ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கோட்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப ஷார்ட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எரர்ஸ் கேன் ஈஸிலி பி ஐடென்டிஃபைட் அஸ் தே ஆர் லோக்கலைஸ்ட் டு அ சப்ரூட்டின் ஆர் ஃபங்க்ஷன். எரர்ஸை வந்து இந்த குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து எரர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். நம்ம எத்தனை விதமான அப்ளிகேஷனில் வேணாலும் இந்த சேம் கோடையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் கேன் பி ஈஸிலி ஆக்சஸ்டு. அதாவது இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்கோப்பிங் மூலிமா, அதை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் அ செக்யூரிட்டி டெக்னிக். அது ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தட் ரெகுலேட்ஸ் who or what can view or use resources in a computing environment. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது ஒரு செக்யூரிட்டி. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, யார் 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 யாரெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைசஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். இன் அதர் வேர்ட்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் அ செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு த டேட்டா. அதாவது நம்ம வந்து இது வந்து நம்ம இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிஸ்க் வைஸ் வந்து கம்மியாயிருது. அதே மாதிரி இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம யாருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குமோ அவங்களால மட்டும்தான் இந்த டேட்டாவை பார்க்க முடியுமே வெளியே, மற்றவங்களால முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். அதாவது இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++, பைத்தான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் மூலிமா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் கான்செப்டை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் சச் அஸ் C++ and Java controls that the access to class members by public, private and protected keywords. இந்த 3 keywords மூலிமா தான் வந்து யார் யார் வந்து பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்றது மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Private members of a class are denied access for the outside the class. They can be handled only from within the class. அதாவது ப்ரைவேட் மெம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கிளாஸுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்க்க முடியுமே இல்லையா, பப்ளிக்காக வெளியே இருந்து வரவங்களால வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் மெம்பர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே உள்ளவங்க உள்ளவங்க யார் வேணாலும் அந்த பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து பப்ளிக் மெம்பர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. நீங்களே வேணால் பாருங்கள். பப்ளிக் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸபிள் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கிளாஸ் இஸ் ரெக்வயர்ட் டு இன்வேக் அ பப்ளிக் மெத்தட். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. This arrangement of private instant variables and public methods ensure the principle of data encapsulation. Data encapsulation மூலிமா இந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டடை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்டட்னா ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது, அதில் சப் கிளாஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சப் கிளாஸும் அந்த ஃபுல் கிளாஸும் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெம்பராக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரொடக்டர் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நீங்களே பாருங்கள். ப்ரொடக்டர் மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் ஆக்சஸபிள் ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் அண்ட் ஆர் ஆல்சோ அவைலபிள் டு இட்ஸ் சப் கிளாஸஸ். அதோட சப் கிளாஸஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்ம கிளாஸை டெரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, ஹையரார்க்கிக்கல் கிளாஸ் எடுத்தோம்னா நிறைய விதமான கான்செப்ட்ஸ் வந்து உள்ளே வரும் பார்த்தீங்களா, அதனால அதோட சப் கிளாஸஸும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ப்ரொடக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோன்றதை சொல்லியிருக்காங்க. நோ அதர் ப்ராசஸஸ் பெர்மிட்டட் ஆக்சஸ் டு இட். வேறு யாராலையும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பார்க்க முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. திஸ் எனேபிள் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் அ பேரண்ட் கிளாஸ் டு பி இன்ஹெரிட்டட் பை த சைல்ட் கிளாஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பைத்தான் டசன்ட் ஹாவ் எனி மெக்கானிசம் தட் எஃபெக்டிவ்லி ரெசிஸ்ட்ஸ் access to any instance, variable or method. Python prescribes a convention of prefixing the name of the variable or method with a single or double underscore to eliminate the behavior of the protected and private access specifiers. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்கிள் அண்டர் ஸ்கோர் போட்டோம்னா ப்ரொடக்டட் மெம்பர்ஸ்னு அர்த்தம், அதே மாதிரி டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டோம்னா ப்ரைவேட் மெம்பர்ஸ்னு அர்த்தம், நம்ம அண்டர் ஸ்கோரே போடலைன்னா பப்ளிக் மெம்பர்ஸ்னு அர்த்தம். இது வந்து பைத்தானில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட். நான் சொன்னேன் இல்லையா, டிஃபால்ட் வந்து பப்ளிக் தான் இருக்கும். வேற த டிஃபால்ட் இன் C++ அண்ட் ஜாவா வந்து ப்ரைவேட். டிஃபால்ட்டாக பைத்தானில் உள்ளது பப்ளிக்கு, டிஃபால்ட்டாக C++ ஜாவாவில் உள்ளது வந்து ப்ரைவேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
Any member can be accessed from outside the class in environment in Python, which is not possible in C++ and Java. நம்ம வந்து வெளியே உள்ள மெம்பரால் வந்து பைத்தானில் உள்ள ஆக்சஸ் ஸ்பெசிஃபை ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஆனால் வந்து C++ ஜாவாவில் அதை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் மெம்பர் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, scope refers to the visibility of variables, parameters and functions in one part of a program to another part of the program. ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விசிபிலிட்டி மோட். அது என்னென்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அதனால வேரியபிள்ஸ், பேராமீட்டர், ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஒரே சேம் வந்து ஸ்கோப் பண்ணுறது தான் வந்து ஸ்கோப்பிங் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The process of binding a variable name with the object is called mapping. அதாவது நம்ம வேரியபிள் நேமையும் ஆப்ஜெக்டையும் வந்து பைண்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டுவோம். அதில் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம வந்து அல்காரிதம் எழுதுறதா இருந்தால் நம்ம வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு கோலன் வைப்போம். இது வந்து சொல்லியிருக்காங்க. நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு த ஆப்ஜெக்ட்ஸ். நேம் ஸ்பேசஸ் தான் ஒரு கண்டெய்னர்ஸ். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் மேப் பண்ணுறதுக்கு உண்டான கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேசஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். The scope of a variable is the part of code where it is visible. அதாவது எங்கே விசிபிளாக இருக்கோ அந்த கோடை தான் அந்த ஸ்கோப்பிங் ஆப்ரேட்டர் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதே மாதிரி எலிஜிபிள் ரூல் இஸ் யூஸ்டு டு டிசைட் த ஆர்டர் இன் விச் த ஸ்கோப் ஆர் டு பி சர்ச்டு ஃபார் ஸ்கோப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து என்ன யூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, எந்த வகையான அடிப்படையில் வந்து நம்ம ஸ்கோப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். லோக்கல் ஸ்கோப்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனில் வந்து என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் அது லோக்கல் ஸ்கோப் அப்படின்றத தெரிஞ்சு வருது. அதே குளோபல் ஸ்கோப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து குளோபல் ஸ்கோப்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து என்க்ளோசிவ் ஸ்கோப்புன்னா நம்ம எதை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனால் கூட நான் எந்த வேரியபிளை வேணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளார வேரியபிள்ஸை வந்து எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வந்து பில்ட்-இன் ஸ்கோப்னா இந்த 3 வகையான என்க்ளோஸ்ட் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் இந்த 3த்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய திறமை வச்சிருந்துச்சுன்னா அது வந்து பில்ட்-இன் ஸ்கோப் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்டு இன்சைட் அ ஃபங்க்ஷன் which contains another function definition within it. The inner function can access the variable of the outer function. This scope is called enclosed scope. நான் மேலே சொன்னேன் இல்லையா, அதே தான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். பில்ட் ஸ்கோப்னா அதே தான் நானும் சொல்கிறது. மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். Programs are composed of one or more independently developed modules. ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாடியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடியூல்ஸை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த ப்ராசஸ் ஆஃப் சப்டிவைடிங் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்டூ செப்பரேட் சப்ரோக்ராம் இஸ் கால்டு மாடுலர் ப்ரோக்ராம். மாடுலர் ப்ரோக்ராம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை சப்டிவைடிங் பண்ணுறதுனால நடக்கிறது தான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி டெக்னிக் நம்ம மேலே படித்த மாதிரி தான் ஒரு செக்யூரிட்டி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எதுக்காண்டினா நம்ம வந்து ரிசோர்ஸஸ் வந்து பாதுகாத்துருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறோம், அவுட் சைட் த கிளாஸ், இன்சைட் த கிளாஸ் எங்கே இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே ப்ரொடக்டராக இருந்தால் அந்த கிளாஸு இல்லாட்டா அதோட சப் கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் மெம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்னா அந்த எந்த கிளாஸில் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப் கிளாஸஸோ இல்லை அவுட் சைட் த கிளாஸோ வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பைத்தான் ப்ரிஸ்கிரைப்ஸ் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் ப்ரிவிக்ஸிங் த நேம் ஆஃப் அ வேரியபிள் ஆர் மெத்தட் வித் சிங்குலர் டபுள் அண்டர்ஸ்கோர் டு எலிமினேட் த பிஹேவியர் ஆஃப் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அது சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னா ப்ரொடெக்டட், டபுள் அண்டர்ஸ்கோர்னா ப்ரைவேட்டுன்றதை நம்ம வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C++ and Java control the access to class by public, private and protected keywords. இந்த 3 keywords மூலமா தான் C++, Java, பைத்தானும் இன்க்ளூட் பண்ணோம். அதை இன்க்ளூட் பண்ண விட்டாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸ் பை டிஃபால்ட் வந்து பப்ளிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதே C++ ஜாவா இருந்துச்சுன்னா ஆல் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் டு மெம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. இல்லை 2 மார்க் கேட்கலாம், இல்லை 3 மார்க் கேட்கலாம், இல்லை 1 மார்க் கூட கேட்கலாம். அதனால இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 மார்க்ஸ் போயிடலாம். எவாலுவேஷன் பார்ட்டில்
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள் இன் ஒன் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் அ சேம் ப்ரோக்ராம். அதாவது இங்கே வேரியபிள்ஸ் என்னன்னு போட்டிருக்கு. அதாவது இங்கே ஒரு ஸ்பேஸ் வரணும், பிரிண்டிங் மிஸ்டேக்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பார்ட்டில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து சேம் ப்ரோக்ராம் வந்து ரெஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ஸ்கோப்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கோம். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் அ வேரியபிள் வித் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கூட வந்து பைண்ட் பண்ணுறோம் இல்லையா வேரியபிளை, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து மேப்பிங், நமக்கு தெரிஞ்சதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஆப்ஜெக்டிவ் வேரியபிளை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம எதை சொல்லுவோம், மேப்பிங் வந்து வேரியபிள்ஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடக்கிற கண்டெய்னர்ஸ் பேர் வந்து நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இங்கே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்லாம் ஒரு ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணோம்னா அது நம்ம வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்றத சொல்லுவோம். அது இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் சப்டிவைடிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்டு செப்பரேட் சப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு. நம்ம வந்து குட்டி குட்டி ப்ரோக்ராமாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராமோட ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. மாடல் ப்ரோக்ராமிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் ஆர் த ஃபாலோயிங் செக்யூரிட்டி டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் ஹூ கேன் யூஸ் ரிசோர்ஸஸ் இன் அ கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். இதை வந்து யாரால் மட்டும் யூஸ் பண்ண முடியுன்றத இந்த இதை ஸ்பெசிஃபை பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸால் மட்டும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ப்ரைவேட் மெம்பர்ஸ். அவுட் சைட் த கிளாஸ், இன்சைட் த கிளாஸ் எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸும் வந்து யூஸ் பண்ணிச்சுன்னா பப்ளிக் மெம்பர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அந்த கிளாஸ் இல்லை அதோட சப் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து ப்ரொடக்டர் மெம்பர்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோன்றது சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ், பார்ட் 3ல 3 மார்க்ஸ், பார்ட் 5ல வந்து 5 மார்க்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் மெட்டீரியல் வச்சு சொல்லித்தரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 4 அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இதோட யூனிட் 1 ஃபுல்லாகவே முடியுது இந்த சாப்டர் 4ஓட. இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.